ஹாய் லோகேஷ் வாஷிங் கூட வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு என்னடா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு, மேட்ச்ல என்ன நடந்துச்சு அதை பத்தி என்ன பேச போறீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் கிடையாது. இது வந்து மேட்சை சுத்தி நடந்த சில விஷயங்களை பத்தி பேசலாம். அதாவது மேட்ச்ல ஒன்றும் பெருசா நடக்கல, ஒரு ஒன் சைடட் ஷேர் வின் பை இந்தியன் டீம், அது எல்லாருக்குமே தெரியும். மேட்சை சுத்தி நடந்த விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸா இருக்கட்டும், யார் மேல தப்பு, இவர தப்பு பண்ணாரா, என்ன நடந்துச்சு ஆக்சுவலி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸோ ஃபுல்லா என்ன இஷ்யூன்னு கேட்டுட்டு எங்களோட ஒப்பீனியனோட நாங்க சேர்த்து இந்த வீடியோல கொடுப்போம். நீங்களும் உங்க ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேட்ச் முடிச்சு 2 நாள் ஆயிடுச்சு, பட் ஆனா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ தான். இதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம். ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2 டீம் கேப்டன்ஸ் ஆகாஷ் சல்மானும் சூரியகுமார் யாதவும் வந்து டாஸ் போடுறதுக்கு வராங்க. மேட்ச் ரெஃப்ரியான ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து நடுவில் நிற்கிறாரு. அவர் வந்து சல்மான் கிட்ட ஆகாஷ் சல்மான் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கிறாரு. இந்த மாதிரி டாஸ் போட்டுட்டு நீங்க வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இவருமே அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் கேப்டனுமே கை கொடுக்கல, பாகிஸ்தான் கேப்டனுமே கை கொடுக்கல, அதோட முடிச்சுட்டாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்குமே தெரியும் ஒரு டாமினேட்டிங் விக்டரி பை இந்தியன் டீம். மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்க போலாம் அப்படின்னு பார்த்தப்போ இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கவே வரல. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா வந்து இப்போ ஒரு கேம் விளாடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும், நாங்க வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கோம் அந்த பெரிய மனுஷங்க மாதிரி அப்படின்ற இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து அந்த இடத்துல வந்து போர்ட்ரே பண்ணாங்க. பட் ஆனா இந்தியன் டீம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிட்டு கதவே மூட்டாங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பெவிலியனுக்குள்ள போயிட்டு இவங்க வந்து இனிஷியேட் பண்ண வந்தாலுமே வந்து இவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சூரியகுமார் அதை வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இது மாதிரி நாங்க பகல்காம் இன்சிடென்ட்ல வந்து உயிரிழந்தவர்களுக்கு அவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த விக்டரியை டெடிகேட் பண்றோம். ஓரளவுக்கு சின்ன ஒரு ஹாப்பினஸ் ஆச்சு வரும் இந்த மாதிரி பாகிஸ்தான் நாங்க டிஃபீட் பண்றதை பார்த்தா, அந்த ஒரு நினைப்புல நாங்க வந்து இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் கேப்டன் எங்கடா, அவரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ பேச ஆகணுங்களா, அவரு எங்க தேடிட்டு இருக்கும் போது அவரு காணாம போயிடாரு. டீமுமே வந்து காணாம போயிடுது. என்னடான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது, இது மாதிரி ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து நீங்க பேன் பண்ணி ஆகணும். அவர் வந்து எடுத்தோடனே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. அண்ட் இந்தியன் டீம் பாருங்க, நாங்களே வந்து இனிஷியேட் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண கூட வந்து இனிஷியேட் பண்றாங்க. அந்த மாதிரி அடுத்த மேட்ச் எங்களுக்கு ஆண்டி பைக்ராஃப்ட் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாரு. மேபி ஆண்டி பைக்ராஃப்ட் வந்து அடுத்த மேட்ச் பேன் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க வந்து யூஏஇ கூட எங்களுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாய்காட் பண்ணிடுவோம், விளையாட மாட்டோம், நாங்க விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப சீரியஸா வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்த ஐசிசி பேனல் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஒண்ணுமே இல்ல, நீங்க பாய்காட் பண்றீங்களா பண்ணிக்கோங்க, நாங்க வந்து ஆண்டி பைக்ராஃப்ட் எல்லாம் வந்து பேன் எல்லாம் பண்ண முடியாது, அவர் எங்க பேனல் எலைட் மெம்பர்னால அவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் எங்களால பேன் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேவா? ஆமா. சோ வந்து இப்ப இந்த ஸ்டோரி கேட்கறப்ப என்னடா ஆண்டி பைக்ராஃப்ட் தான் பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் போல, வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணது பெரிய தப்புல அப்படின்ட்டு வந்து ஒரு ஆங்கிள் யோசிப்பீங்க. ஆக்சுவலி வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டி பைக்ராஃப்டோட கதை பார்த்துருவோம். ஆண்டி பைக்ராஃப்ட் என்ன சொல்றாருன்னா கிளியரா சொல்றாரு, பாருங்க நான் ஒரு மேட்ச் ரெஃபரி, சரிங்களா, மேட்சுக்கு முன்னாடி எங்கிட்ட இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து சொன்னாங்க, லைக் வந்து நாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸோட ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம், இது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிசைடடா இருக்கு, சோ இதை வந்து கன்வே பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது நான் வந்து பாகிஸ்தான் டீம் கேப்டனான சல்மான் அலி ஆகாட்ட டாஸ் அப்போ அதான் நான் சொன்னேன், நான் கன்வே தான் பண்ணேன், நான் வந்து இங்க வந்து ஒரு தூதுவன், அவ்வளவுதான், சரிங்களா, என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு மனசங்கடம் வரானா அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து பாகிஸ்தான் கேப்டன் கிட்ட என்ன சொன்னேன், ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க, தட் வில் பி பெட்டர் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க கண்ட்ரி டீமும் வந்து குறையக்கூடாதுல்ல, அந்த இடத்துல கை கொடுக்க போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதனால ஒரு இதுல சொல்லியிருப்பாப்ல. அதான் வந்து நான் பண்ணது, சரிங்களா, என்ன ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து அவரு கேட்கறாரு. சரி ஓகேடா, அப்ப வந்து இந்தியன் மேனேஜ்மெண்ட் மேலதான மிஸ்டேக், அவங்க தானே இப்படி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்தியா டீமுக்கு அகைன்ஸ்டா இருந்த ஹேட்ரட் பயங்கரமா இருந்துச்சு. மேட்சுக்கு முன்னாடியே எக்கச்சக்க ஹேட்ரட் பப்ளிக்ல, நீங்க ஒருவேளை சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நம்மளே சேனல்ல வந்து சொல்லியிருந்தோம், ஹரிஷ் வந்து ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தான் வைல் இந்தியா பிளேயிங் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். நானுமே சப்போர்ட் பண்ணிருக்கேன், லைக் ஸ்போர்ட்ஸ் வேற பாலிடிக்ஸ் வேற, டோன்ட் இன்வால்வ் பாலிடிக்ஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ் நான் சொல்லுவேன். பட் ஹரிஷ் வந்து ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தா, இந்தியா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா விளையாடக்கூடாது, அங்க அவ்வளவு பேர் செத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு வார் மாதிரி சிச்சுவேஷன்லாம் போச்சு, அதுக்கப்புறமும் இந்தியா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா விளையாடினா அது எப்படி அது கரெக்டா இருக்காதுன்ற மாதிரி அவன் சொன்னான். அவன் மட்டும் இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் பப்ளிக்குமே வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, கரெக்டா. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து ஒரு போல் ஒன்று போட்டிருந்தாங்க பிசிசிஐ பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச், நாங்க இந்த மேட்சை வந்து கவர் பண்ணுமா இன் ட்விட்டர், லைக் வந்து அவங்க போடுவாங்க விஷுவலா, இந்த மாதிரி இந்த பால்ல வந்து அடிக் பண்ணி இந்த விக்கெட் எடுத்துறாரு அப்படின்ட்டு வந்து ஒரு மேட்ச் சம்மரி மாதிரி போட்டே இருப்பாங்க, கமெண்ட்ரி மாதிரி போடுவாங்க. அது வந்து கவர் பண்ணுமான்னு கேட்கும்போது 3 போல் கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாங்க, எஸ், நோ, ஆஸ் யூ விஷ் அப்படின்ட்டு.
அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வந்து ஒரு 15% இருந்துச்சு, ஆஸ் யூ விஷ் வந்து ஒரு 10% இருந்துச்சு, நோ அப்படின்றது 75% வந்து இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்லுமே வந்து ரொம்ப கழுவி ஊத்துனாங்க. தட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்த மேட்ச் விளையாடுறதே தப்புன்னு நாங்க சொல்றோம், நீ வந்து இந்த மேட்சை வந்து கவர் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து மெஜாரிட்டி ஆடியன்ஸ் இதே மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. லைக் வந்து நீங்க விளையாடாதீங்க, தயவு செஞ்சு வந்து பாய்காட் பண்ணிருங்க, இந்த மேட்சே தேவையில்லை, பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா விளையாடவே வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலேயே நம்மளுக்கு தெரியுது கிளியரா எவ்வளவு ஹேட்டட் இருந்துச்சு இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டா அப்படின்ட்டு. சரி ஓகே, மேட்ச் வந்து முடியுது. சோ வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த இன்சிடென்ட்லாம் நீங்க பாத்தீங்க சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம ஹேண்ட்ஷேக் இன்சிடென்ட்க்கு வருவோம். இந்தியன் மேனேஜ்மெண்ட் பண்ணது வந்து கரெக்டா தப்பா, லைக் வந்து கை கொடுத்துருக்கணுமா பிளேயர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, உங்க ஒப்பீனியன் சொல்லு. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நான் வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியான்றதை தாண்டி நம்மளுக்கு பாகிஸ்தான் மேல 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இருக்கு ஓகே. ஆனா நீ கேம்னு விளையாட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். நீங்க வந்து நாங்க விளையாடுவோம் ஆனா கை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது இட்ஸ் வெரி ராங். நீங்க வந்து ஒண்ணு விளையாடவே கூடாது, இல்லைன்னா வந்து விளையாடிட்டு கை கொடுத்து டீசெண்டா வரணும். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. நீங்க வந்து நான் இப்படியோ வந்து சாய்வேன், இப்படியும் வந்து சாய்வேன், நீ கேமும் விளையாடுவேன், அதே சமயத்துல வந்து நான் அவங்களுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குறேன், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கை கொடுக்காததெல்லாம் வந்து நீங்க வந்து பெருசா சொல்லக்கூடாது. இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் பிளே த மேட்ச் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்ட், ஏ ஸ்டாண்டும் வந்து ஆல்மோஸ்ட் அதுதான். லைக் வந்து நான் ஒரு இத்தனை வருஷமா ஸ்போர்ட்ஸ் பாக்குற ஒரு பர்சனா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா, அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரக்பின்ற ஒரு ஸ்போர்ட்டை ஒரு அஃபிஷியல் போட்டோகிராஃபர் ஒரு 6 இயர்ஸா கவர் பண்ணி நான் ரக்பில என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்றேன். அங்க வந்து கேம்ல பயங்கரமா அச்சுப்பாங்க மச்சி, சரியா? கேம்ல வந்து சண்டை மண்டை உடையிற அளவுக்கு சண்டை போடுவானுங்க, அந்த அளவுக்கு அச்சுப்பானுங்க. கேமே அப்படிதான். ஆனா விளையாடி முடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயிச்ச டீம் ஆஃப்டர் எவ்ரி மேட்ச் தோத்த டீம் வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுப்பாங்க. காட் ஆஃப் ஆனர் என்ன நீங்க கூகுள் பண்ணிக்கோங்க. லைக் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஹிப்பே பூரி அப்படின்ட்டு வந்து நீங்க நல்லா விளையாடுனீங்கடா பாய்ஸ், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி மேட்சுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அச்சுப்பானுங்க திரும்ப, நீ எப்படி அந்த டேக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு அச்சுப்பாங்க. பட் எனிவே அந்த கிரவுண்ட்ல விளையாடுனா அந்த டிசிப்ளினை வந்து காட்டுறதுக்கு அந்த காட் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க. இதான் வந்து நான் ரக்பில கத்துக்கிட்டு, ரக்பில மட்டும் இல்ல எல்லா ஸ்போர்ட்லயுமே இது பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் ஷேக்ன்றது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன். அவ்வளவுதான். நீ ஃபேரா ஆடுனா நான் ஃபேரா ஆடுன, ரெண்டு பேரும் வந்து கை கொடுத்துக்கிறோம். இதான் வந்து இருக்கிறது. ஆப்போனன்ட்டை மதிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக் வே. அது ஒரு கை கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் எக்ஸாக்ட்லி. சோ இந்த விஷயம் இப்படி இருக்கு அப்படின்றப்போ இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருந்ததுங்க. நீ சொல்ற மாதிரி ஒண்ணு நீ மேட்ச் விளையாடி இருக்கவே கூடாது, சரியா? மேட்ச் விளையாடணும் முடிவு பண்ணிட்ட அப்படின்னா கேம் அஸ் கேம் ஆஃப் கிரிக்கெட்டை வந்து நீ மதிச்சு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்கணும். அதுவும் அவங்க பண்ணல. சோ இங்க எப்படின்னா இங்க வந்து இவங்க நேஷனுக்கும் உண்மையா இல்ல, அதாவது வந்து மேட்ச் விளையாடுறாங்க, சரி ஓகே, அட்லீஸ்ட் நீ விளையாடுற கேமுக்காச்சும் உண்மையா இருக்கான்னு பார்த்தா அதுவும் உண்மையா இல்ல, நீ வந்து கிரிக்கெட்டே வந்து அவமதிக்கிற அப்படின்றப்போ நீ யாருக்கு தான் உண்மையா இருந்த அப்படின்னு கேட்டா அந்த டீம். நான் வந்து இங்க பிளேயர்ஸ் பிளேம் பண்ணல, இந்தியா டீம் பிசிசிஐ ஆஸ் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்றேன், சரிங்களா? இவங்களுக்கு என்னன்னா காசு வேணும். பேசிக்கா மேட்ச் விளையாடினா காசு கிடைக்கும். அந்த காசு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி அப்படின்ட்டு வந்து ஒரு அல்ப ஆசையில வந்து விளையாடுறாங்க. அது வந்து நான் தப்பு தான், நம்ம வந்து அது டிஃபெண்ட் பண்ண போறதே இல்லை. மேட்சை விளையாடினதே தப்பு. ஆனா மேட்சை விளையாடிட்டாங்க அப்படின்னா ஹேண்ட் செக் பண்ணிருக்கணும், பண்ணாம போனதும் தப்பு அப்படின்ட்டு வந்து ஒரு ஆங்கிள் இது வந்து எங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு, சரிங்களா? ரெண்டு பேருக்குமே சில விஷயங்களை பாக்குறதுக்கு வரைக்கும் முன்னாடி அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் சும்மா கிடையாதுங்க, சரிங்களா? நம்ம என்னதான் ஒரு சைடுல வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அது இது அப்படின்னு கூவினாலும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆபரேஷன் சிந்தூரப்பு பண்ண விஷயங்களை பத்தி நான் சொல்றேன். இப்போ கரண்ட் பாகிஸ்தான் ஸ்குவாட்ல இருக்கிற ஃபஹீம் அஷ்ரஃப் அந்த சமயத்தில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. என்னன்னா ஒரு பாகிஸ்தான் ஆர்மி மெம்பர் வந்து ஒரு இந்தியன் உமன் மேல சிந்தூர் பூசிட்டு நியூ சாப்டர் பிகின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. பேசிக்கா என்னன்னா ஆபரேஷன் சிந்தூரை வந்து மாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதே மாதிரி அப்ரார் அகமதும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு மார்ச் 2025 அப்போ ஒரு டீ வச்சுக்கிட்டு ஃபென்டாஸ்டிக் டீ அப்படின்ட்டு 2019 அபிநந்தன் நம்ம ஏர் ஃபைட்டர் இருப்பார்ல அவர் வந்து கேப்சர் பண்றப்போ அதை கலாய்ச்சி அதை பத்தி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அதே மாதிரி விளையாடாத மெம்பர் ஒருத்தர் அமீர் ஜமால் அப்படின்ட்டு வந்து ஒரு பாகிஸ்தான் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. அவர் என்ன ஸ்டோரி போடுறாரு அப்படின்னா, இட்ஸ் டைம் டு டேக் 6-0 to 7-0 லெட்ஸ் கிரஷ் தம் டுநைட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறாரு. போட்டு டிலீட் பண்ணிடுறாரு. ஆனா போடுறாரு. அது என்னடா 6-0 அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கிளைம் ஒன்று இருந்துச்சு. லைக் டியூரிங் தட் அந்த ஒரு மே டைம்ல அந்த வார் மாதிரி போயிட்டு இருந்த சமயத்துல பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 6 ஃபைட்டர் ஜெட்டை வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம், டெமாலிஷ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி ஒரு கிளைம் ஒன்று வச்சிருந்தாங்க. அது உண்மையா போயாலும் அவங்களுக்கு தெரியல. பட் 6-0 அவங்க கிளைம் பண்ணாங்க. அந்த 6-0 நாங்க இந்த தடவை 7-0 ஆகும், இந்தியா வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அமீர் ஜமால் ஸ்டோரி போட்டிருந்தாரு. இந்த மாதிரி யாரு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பண்ணல, பிளேயர்ஸே இந்த மாதிரி பிளேயர்ஸே போடுறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரி பார்க்கும்போது நம்ம என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா ஈவன் பிளேயர்ஸ் அது வந்து அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க மேட்சுக்கு முன்னாடியே, சரிங்களா? இந்த மாதிரி இந்தியா வந்து ஃபைட்டர்ஸ் ஜெட்டை வந்து 6-0 இது பண்ணது நாங்க 7-0 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கலா அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கு ஒரு இது மாதிரி தான். இப்ப நினைச்சு பாருங்களேன், இப்ப ஃபஹீம் அஷ்ரஃப்க்கு வந்து சூரியகுமார் போயிட்டு கை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கான், ட்விட்டர்ல ஸ்டோரி போட்டிருக்கான், இன்ஸ்டாகிராம்ல அப்படின்றப்போ அவனுக்கு போய் கை கொடுத்தா நியாயமா இருக்குமா? கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க சைட்ல பண்ண மிஸ்டேக்ஸுக்கு இவங்க வந்து பதிலடி மாதிரி தான் குறைச்சவும் இல்ல. நம்ம வந்து கை கொடுக்காம போனது இன்னுமே வந்து
மதிக்காம கூட போயிருக்கணும். அந்த அளவுக்கு தான் இவங்க எல்லாம் பண்ற வேலையெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. பாகிஸ்தான் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அவங்க கண்ட்ரியா இருக்கட்டும், அவங்க டீமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. சில்லித்தனமா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடந்திருக்காங்க. இதுக்காக நீங்க வந்து மேட்சே விளையாடி இருக்க கூடாதுன்றதுதான் எங்களோட ஒப்பீனியனு. ஆனா மேட்ச் விளையாடிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல கையும் கொடுக்க தேவையில்ல. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கையுமே கொடுக்க தேவையில்ல. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாம் இவங்களுக்கு ஹியூமனிட்டி தானே என்னன்னு தெரியல. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காமிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு கேட்கிறப்ப. இதுதான் வந்து சூரியகுமார் அதை வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஹேண்ட் ஷேக் கொடுக்காததை பத்தி கேட்டிருப்பாங்க ஜர்னலிஸ்ட். அப்ப அதுக்கு ரிப்ளை பண்ணிருப்பாரு, சம்திங் இன் கிரிக்கெட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் விச் கான் பி எக்ஸ்பிளைன்ட் இன் பப்ளிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. இதை நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. லைக் வந்து இந்தியா மேல மிஸ்டேக்னு வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பேசினாலும் இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் இருக்கு. பாகிஸ்தானும் வந்து குறைச்சவங்க எல்லாம் கிடையாது. அவங்க பண்ணாங்க, அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை மாதிரி தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம சோ கால்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஷோயப் அக்தரா இருக்கட்டும், அஃப்ரிதியா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்தியா பண்ணிருக்க கூடாதுங்க, லைக் வந்து இது ரொம்ப தப்புங்க அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க தான் வந்து இதே வாய் தான் அந்த வார் அப்போ வந்து இந்தியாவை பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் ஆர்மி சப்போர்ட் பண்ணி அவங்க பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்த ஒரு பிளேஸ் தான். அவங்க வந்து இப்போ ஆல் ஆஃப் சடன் வந்து இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி தான் அவங்க பேசுறாங்க அப்படின்றப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சிரிப்பு தான் வருது உண்மையிலேயே. இது ஒரு பக்கம் பார்த்துட்டோமா, கடைசியில ஒருத்தரை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். கௌதம் கம்பீர் வந்து இங்க அவரோட வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி இந்த விக்டரி வந்து நாங்க அடிச்சு துவச்சி ஜெயிச்சு அந்த விக்டரி வந்து பீப்புள் ஆஃப் பகலும் அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சூரியகுமார் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரு. இது ஏன் நாங்க இந்த இடத்துல சொல்றோம்னா, கம்பீரோட டேக் தான். முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் நடந்துச்சுல, இதே மாதிரிதான் அந்த டைம்ல வந்து கம்பீர் வந்து பயங்கரமா வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தான் மேட்சே விளையாடக்கூடாது, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மேட்ச் எல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா போச்சானு பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதே கம்பீர் வந்து கோச் ஆனதுக்கு அப்புறம் இஸ் மேக்கிங் த இந்தியன் டீம் பிளே ஃபார் பாகிஸ்தான் அப்படின்றப்போ வாட் இஸ் த கம்பீர் ஸ்டாண்ட் ஹியர்? இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்ட்ன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஸோ கம்பீர் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவருக்கு பெட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் கொடுக்க மாட்டார். ஆக்சுவலி வந்து நீங்க கேட்கலாம் எதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஆஸ் அ கோச்சா ஏ நான் வந்து இல்லைங்க, அவர் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. இந்த வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே ஸ்டாண்ட்ல இருந்தாரு அப்படின்னா நாங்க விளையாட முடியாது அப்படின்னு வந்து பிசிசிஐட்ட ஒன்னால ரைஸ் பண்ண முடியுமா வாய்ஸா? உங்களால முடியாது, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு பிசிசிஐ ஒரு மணி மேக்கிங் பிசினஸா தான் அவங்க பாக்குறாங்களா பிசிசிஐ இந்த என்டையர் இன்சிடென்ட்? லைக் வந்து இந்த இவங்க மட்டும் இல்ல, பீப்புளோட எமோஷன்ஸையும் வந்து வேல்யூ பண்ணல. ஏன்னா இங்க நீங்க வந்து கேட்கலாம், கிரிக்கெட் வந்து பாலிடிக்ஸ் தானே ப்ரோ, இன்வால்வ் பண்ண வேணாம்னு ஒரு சைடு சொன்னாலும் 75% ஆஃப் தி ஆடியன்ஸ் அதே பிசிசிஐ ட்விட்டர் அக்கௌண்ட்ல நோ டோன்ட் கவர் திஸ் மேட்ச்னு போடும்போது நீங்க வந்து விளையாடி இருக்கணுமான்றதே ஒரு கேள்வி, சரிங்களா? எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அந்த சமயத்துல அவங்க மேட்சும் விளையாடுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு காசு தேவைன்றது வந்து கிளியரா தெரியுது. அவங்க வந்து காசுக்காக தான் பண்றாங்க. ஆனா மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த பயல்காம் இன்சிடென்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு இது போது பாத்தீங்களா, லைக் ஒரு வேவ் போயிட்டு இருக்கு இந்தியன் டீமுக்கு அகைன்ஸ்டா, அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நீ இந்த மாதிரி போய் பேசு அப்படின்ட்டு சூரியகுமார் நாங்க சொல்ல. சூரியகுமார் வந்து ஆனஸ்டா நிறைய தடவை நான் முன்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கேன், எக்கச்சக்க ஸ்டோரிஸ் அவர் போடுவாரு. அவர் வந்து ரொம்ப வந்து இந்த பேட்ரியாட்டிக்கான பர்சன் தான். அண்ட் அவர் நினைச்சாலுமே பாய்காட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவருக்கு மேல இருக்கிற பவரான பிசிசிஐ தான் இதெல்லாம் டிசைட் பண்றாங்க. ஆனா கம்பீர் நினைச்சா பண்ணிருக்க முடியும், கம்பீர் அங்க நினைக்கல, அதான் எங்க பிரச்சனை. சரி ஓகே, இப்போ வந்து நான் உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேட்கறேன். சோ நீங்க சொல்லுங்க, இந்தியா வந்து இந்த மேட்ச் வந்து விளையாடி இருக்கணுமா, இந்தியா வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணிருக்கணுமா பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அண்ட் ஃபியூச்சர்ல ஒருவேளை பாகிஸ்தான் வந்து விளையாடுவாங்களா யூஏக்கு அகைன்ஸ்ட்? ஏன்னா அவங்க பாய்காட் பண்றதா சொல்றாங்க. ஒருவேளை அவங்க அது பாய்காட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஏஇ வில் குவாலிஃபை ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னா வந்து யூஏஇ வந்து ஆல்ரெடி ஓமன் கிட்ட ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 2 மேட்சஸ் ஜெயிச்சனால they will be qualifying directly. அவங்க விளையாடுவாங்களா இல்லையான்ற அளவுக்கு யோசிக்கிறவங்கலாம் நீங்க வந்து அதெல்லாம் திங்க் பண்ணிக்க வேணாம். அவங்க விளையாடினா விளையாட்டும், விளையாடி போட்டோம், அவ்வளவுதான். ஒருவேளை பாகிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆகி சூப்பர் 8 ஸ்டேஜ்லயோ இல்ல வந்து ஃபைனல்ஸ்லயோ வந்தாங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா விளையாடணுமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமெண்ட்ஸ்ல போட்டு உங்களோட வியூ நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டே இருப்போம். ரெகுலரா நீங்க வந்து அப் டு டேட் இருக்கணும் கிரிக்கெட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீக்லி வீடியோ எபிசோட் நாங்க ரெகுலரா ஃப்ரைடே போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.